பட்டியலின பழங்குடியின பிரிவில் உள்ஒதுக்கீடு வழங்கும் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல். அடுத்த ஆண்டு டெங்கு தடுப்பூசியை பயன்பாட்டுக்கு கொண்டுவர ஏற்பாடு. தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தகவல். மீண்டும் உயரத் தொடங்கியது ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 51,400 ரூபாய்க்கு விற்பனை. ஈட்டி எறிதலில் ஆட்டத்திறனை மேம்படுத்த வேண்டிய தருணம் இது. பாகிஸ்தான் வீரரை விட 3 மீட்டர் தூரம் பின்தங்கிய நிலையில் வெள்ளி நாயகன் நீரஜ் சோப்ரா பேட்டி. ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரரும் என் மகன் மாறிதான். நீரஜ் சோப்ராவின் தாயார் சரோஜ் தேவி நெகிழ்ச்சி. விழுப்புரத்தில் ஒரே நாளில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. நகராட்சி பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. போலி பணியாணை வழங்கி ஏமாற்றிய தம்பதியை கைது செய்தது குமரி தனிப்படை போலீஸ். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய அவசர வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை. மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாலும் பல இடங்களில் அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதாலும் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி வாரணாசியில் படகு போக்குவரத்து நிறுத்தம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி தொலைபேசியில் பேச்சு. வங்கதேசம் மற்றும் மேற்கு ஆசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கர் தாயார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு தீர்ப்பு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஆய்வுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பி வைப்பு. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் பதவியேற்ற இடைக்கால அரசுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். சபரிமலை ரயில் திட்டத்துக்கு அறிவித்த நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. ரயில்வே அமைச்சர் உண்மைக்கு மாறான தகவல்களை அளிப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. திருச்சியில் பள்ளி வகுப்பறையிலேயே உயிரிழந்த 2ஆம் வகுப்பு மாணவன். ஆசிரியர் இல்லாததால் மாணவர் இறந்தது கூட தெரியாமல் வகுப்பறைக்குள் ஓடி ஆடிய மாணவர்கள். பராமரிப்பு காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து வரும் 15ஆம் தேதி வரை ரத்து. ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்ட இடங்கள், புதியதாக மண்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய திட்டம். தருமபுரியில் அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் TR அன்பழகன், முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் இடையே வாக்குவாதம். இருதரப்பு ஆதரவாளர்கள் மேடையில் ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு. கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு 10,000 கன அடிக்கு கீழ் குறைந்தது. நேற்று 11,658 கன அடி நீர் வந்த நிலையில் இன்று 7,453 கன அடியாக குறைந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.